இதை பற்றி நேற்றைக்கு முந்தைய தினம் நீங்கள் பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இந்த அழகான காட்சிகளுக்கு பின்னால இந்த நிறைய சோக செய்திகள் இருக்குது. வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் செம்மணி. இந்த இடத்தால நாங்கள் போகும்பொழுது இந்த காட்சிகளை பார்க்க அழகாக இருந்தது. இந்த நேரத்தில் இந்த இடத்த பதிவிடலாம்னு சொல்லி இந்த இடத்துல இறங்கி இந்த வீடியோ எடுக்கிறோம். அந்த வகையில் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும். இந்த அழகான காட்சிகளுக்கு பின்னால இந்த நிறைய சோக செய்திகள் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ இதில் பார்க்குற இந்த மயானம் வந்து இப்போ நேற்றைய முந்தைய தினம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது. இங்கே வந்து மனித புதைக்குழி இருக்கிறதாக சொல்லி என்னென்னு சொன்னால், இந்த இடம் வந்து உண்மையாகவே அதாவது இந்த சம்பிரதாய முறைப்படி வந்து இங்கே வந்து எரியூட்டப்படுற நிகழ்வு தான் இடம்பெறுறது. எரியூட்டப்படுற இடத்துல இப்படி வந்து புதைகுழி வேறுமென்று சொல்லி மனித எலும்பு கூடுகள் எப்படி வேறுமென்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும், 1999ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து இந்த இடம் வந்து உலக நாடுகளாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த இடம் வந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல புதைகுழி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு காலத்தில் வந்து இன முரண்பாட்டு காலத்தில் வந்து இங்கே வந்து நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றதாக தான் சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்த கிருசாந்தி படுகொலை என்ற விடயங்கள் எல்லாம் தெரியும். அதன் பின்னணியில் தான் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அது ஒருவாறாக நடந்து கொண்டிருந்த காலம். இது எப்படி தற்காலத்திலையும் இப்படி இந்த இடத்துல வந்து இந்த விடயம் இருக்குதுன்னு சொல்லி எப்படி இந்த எலும்பு கூடுகள் வருதுன்றதுக்காக இந்த மயானம் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து நீதிமன்றத்தில் இதை தெரிவித்து வந்து நேற்றைய முந்தைய தினம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அகழ்வுகளை மேற்கொண்டு ஸ்கேன் செய்யப்பட்டு மீண்டும் இதுக்கான செயற்பாடுகள் தொடர்ந்தும் சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் இடம்பெறும் என்று சொல்லியிருக்கணும். இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்தது வந்து இந்த காட்சிகளை பதிவு செய்ய இந்த இடத்தால நாவற்குடியால் போகும்போது இந்த காட்சிகளை பதிவு செய்யப்பட்டு வந்திருந்தாலும் இந்த இடத்துல இறங்கி இதை சொல்ல வேணும்ன்றதுக்காக உங்களுக்கு இந்த விஷயத்தையும் தெரிவித்து கொண்டோம். இந்த மயானம் வந்து இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கணும். அங்கே வந்து பாதுகாப்பு கடமையில் வந்து போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த காட்சிகளை பதிவு செய்து வந்தாங்க. அந்த இடத்துல உள்ள போக முடியாது. உங்களுக்கு தெரியும் தான், எப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு வந்து நாங்கள் போக முடியாது. அது போகிறதாக இருந்தால் வந்து சம்மந்தப்பட்ட தரப்புகள் அதிகமானவர்களோடு சேர்ந்து அந்த நீதிமன்ற முறைப்படி மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு போகலாம். நேற்றைக்கு முந்தைய தினம் நீங்கள் பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்களா அப்படி போயிருந்தவ. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கதான் இந்த சர்ச்சைக்குரிய மயானம். இந்த இடத்துல இப்போ கெளி ஒன்று பறந்து கொண்டிருக்குது. இல்லை ஏனையின் வீதியால் விரைகளில் வந்து நல்லூர் கோவிலுக்கு போகிறதுக்கான பெரிய வளைவு ஒன்று. நல்லூருக்கு வந்து போகிறதுக்கான ஏனையின் ரோட்டான விரைகளில் முதலாவது பெரிய வளைவுன்னு சொல்லலாம். நல்லூர் வளைவு அந்த சிவலிங்கம் ஒன்று இருக்கேன் அதில் அதான் அந்த நல்லூர் வளைவான பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிவலிங்கம் ஒன்று காட்டியிருக்கிறோம். அதே சிவகங்கை அறக்கட்டளை உருவாக்கான சிவகங்கை அறக்கட்டளை உருவாக்கம் பண்ணுறது தான் இந்த இதை செஞ்சுருக்கோம். சிவலிங்கம் வளைவு வந்து நல்லூர் பிரதேச சபையால் மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு நுழைகிறதுக்கான இந்த பிரதான நுழைவாயில் இந்த சிவலிங்கத்தையும் காண முடியுது. இந்த சிவலிங்கத்தில் வந்து இதில் கீழே அந்த சிவபூமி என்று எழுதப்பட்டிருக்குது. இங்கே தொடர்ந்து மௌதானிப்பம். இங்கே போகும்பொழுது தான் இந்த நுழைவாயில் காணப்படுது. நல்லூர் கோயிலுக்கு போகிறதுக்கான நுழைவாயில் இந்த ஏனையின் வீதியிலேயே இது இருக்குது. இது இந்த செம்மணி வளைவு தானே? இது இல்லது நாவல்குழி வளைவுன்னு சொல்கிறோம். செம்மணி வளைவுன்றது இப்போ நாவல்குழின்றது அங்கே அப்படத்தில். இப்போ இதில் வந்து இந்த நாவல்குழி இந்த காட்சிகள், இந்த செம்மணி இந்த காட்சிகளை பதிவு செய்ய தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இயற்கை அந்த அழகான இடங்கள் எல்லாம் இருக்குது. இதில் கோயில் இருக்குது. இந்த இதில் பதிவு செய்ய இதால் வந்து கொண்டு இருக்க இதில் இறங்கி இந்த காட்சி அழகாக இருந்தது பதிவு செய்கிறோம். இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இந்த இடங்களை பற்றி இதை பற்றி முந்திலாம் பார்க்க இப்போ இவ்வளோ நல்ல சிறப்பாயும் செங்கல்பாயும் இங்கெல்லாம் சிவன் வந்து பிள்ளையார் இருக்கிறார், அங்கால முருகன் இருக்கிறார். சுமார் நிறைவேற்றின்ற இடத்துல நாங்களும் ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சர்வத் கடை ஒன்று வச்சிருக்கோம்.